விட்டார். வேலைக்காரனுக்கு செல்வர் தன்னை ஏமாற்றுகிறார் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. அவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த டம்பளரில் இருப்பது கட்டித் தயிர்தான் என்பதை அதன் வாசனையை வைத்து தெரிந்து கொண்டான். அவன் உடனே அந்த செல்வரை பார்த்து, ஐயா, வெற்றிலை பாக்கு போட அந்த டம்ளரில் இருக்கும் சுண்ணாம்பிலிருந்து சிறிது எடுத்துக் கொடுங்க என்றான். உடனே செல்வர் வேலைக்காரனை பார்த்து, நான் உன்னிடம் சொன்ன வேலையை முடித்துவிட்டு வா, அதிலிருந்து கொஞ்சம் தருகிறேன் என்றார். மாடுகளை ஓட்டிக்கொண்டு சென்ற வேலைக்காரன் சிறிது நேரத்திற்குள் வீட்டிற்கு வந்தான். உடனே செல்வர் அவனிடம், நான் சொன்ன வேலைகளை முடித்து விட்டாயா என்று கேட்டான். உடனே வேலைக்காரன் செல்வரை பார்த்து, ஐயா, எந்த வேலையும் என்னால் செய்ய முடியவில்லை. ஒரு மாட்டை கட்டினால் மற்றொரு மாடு அறுத்துக்கொண்டு ஓடுகிறது. இதில் நான் எப்படி தோட்டத்தை உழுவது என்றான். உடனே கோபப்பட்ட அந்த செல்வர், வேலையை செய்ய சொன்னால் விளையாட்டு காட்டுகிறாயா என்று கூறி அவன் முதுகில்